strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கேபா பிரிஸ்பேன் டே 1. அன்பார்ச்சுனேட்லி மழைனால அபேண்டன் ஆயிடுச்சு. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட்ங்க. நேத்தே நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ்லயும் சொல்லியிருப்பேன், ரிவ்யூலயும் சொல்லியிருப்பேன். 5 நாளுமே மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல டே 1ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% வந்து குயின்ஸ்லாண்ட்ல பயங்கரமா மழை பெய்யும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மழையும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இவ்வளோ ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ் இருக்கும் மேட்ச் நடக்குமான்றதே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தேன். சரி, ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவா இருப்போம், கொஞ்ச நாள் பிளே நடக்கட்டும், மேபி ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு செகண்ட் செஷன் லேட்டா ஒரு செஷனாவது நடக்கணும்ன்ற மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கா நேற்று பேசியிருந்தேன். பட் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது 85% குயின்ஸ்லாண்ட்ல ஜெனரலா மழை பெஞ்சதுன்னா பயங்கரமா பெய்யும். புரியுதா உங்களுக்கு? ஆஸ்திரேலியால நீங்க அதர் பிளேசஸ் கம்பேர் பண்ணும்போது குயின்ஸ்லாண்ட்ல தான் பிரிஸ்பேன் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சிட்டில மட்டும் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா தபான்னு பெஞ்சிடும். என்னதான் இந்த பிரிஸ்பேன் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், அந்த வாட்டர் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் மழை நின்னாதானே. ஸோ மழை கடைசி வரைக்கும் நிக்கவே இல்லை. பட் கொஞ்சோண்டு பிளே நடந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாஸ்ல இருந்து வருவோம். ஸோ டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு கிளவுடி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய போது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ அந்த ஒரு மாய்ஸ்டர் இருக்கும். 2 டீம் டாஸ் வின் பண்ணா போலிங் தான் எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அதான் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி 2 சேஞ்சஸ் இருந்தது. ஸோ ஆகாஷ்தீப் உள்ள வந்தாரு, ஜடேஜா அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ணாரு. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் சேஞ்ச். போலாண்டுக்கு பதில் ஜாஸ் ஹேசல்வுட் வந்துட்டாரு. ஏன்னா ஹேசல்வுட் ஃபிட் ஆனதுனால அவர் உள்ள வந்துட்டாரு. அண்ட் பேட் கமின்ஸும் டாஸ் வின் பண்ணி தான் நான் போலிங் தான் எடுத்திருப்பேன்னு சொன்னாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட் பிகாஸ் அந்த 14 ஓவர்ஸ்ல டெஃபினட்டா தே குட் ஹவ் காட் அட்லீஸ்ட் 2 விக்கெட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த பிரிஸ்பேன் விக்கெட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒன்றும் அன்பிளேபிளாலாம் இல்லைங்க. விக்கெட் சீம்ஸ் டு பி ஃபிளாட். மேபி அந்த இனிஷியல் மாய்ஸ்சர் இருக்கும். இப்போ இந்த ஒரு 5 நாளும் பாத்தீங்கன்னா பெருசா வெயில் இல்லை, இந்த மாதிரி மழை வந்துட்டு போற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மேபி அந்த ஒரு லைட்டா ஒரு நிப்பு இருக்கும் நியூ பால்ல எனக்கு ஒரு ஃபீல். ஒன்ஸ் பால் ஷைன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம ஃபிளாட் ட்ராக்கா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால ஆஸ்திரேலியா வில் பி மோர் ஹாப்பி தேன் இந்தியா. இந்த ஒரு குயிக்கா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வில் பி வெரி ஹாப்பி. 28 ஃபார் நோ லாஸ். அண்ட் உஸ்மான் கவாஜா வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகி நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஃபார் 19 ரன்ஸ். இன்னொரு பக்கம் மெக்ஸ்வினியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிடா இருக்காரு அவரோட டிஃபென்ஸ்ல. ஸோ மெயின் திங் இஸ் தே ஹேவன்ட் லாஸ்ட் ஈவன் 1 விக்கெட். அதுதான் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். இந்தியா வில் பி டிசப்பாயிண்டட். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுத்துருக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் இனிஷியல் ஒரு 6-7 ஓவர்ஸ் சூப்பரா போட்டாங்க. பும்ராவோட நியூ பால் போலிங் நல்லா இருந்தது, சிராஜும் நல்லா தான் போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் தான் எடுக்க முடியல. ஈவன் ஆகாஷ்தீப் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்ட அந்த 2 ஓவர்ஸ்ல ரொம்ப ஷார்ப்பா தெரிஞ்சாரு. ஸோ எனிவேஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நடக்க முடியல மழைனால. ஸோ மேபி டே 2ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் பார்க்கலாம். பட் மழை வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணணும். ஸோ மழை வரும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு டே 2ல வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு செஷனுக்கு மேல வந்து கேம் நடக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, ஏன்னா 2 டீமும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்ன்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அமையும். வேற வழியே கிடையாது. மழை வந்துட்டு தான் போகும். ஸோ அதனால அந்த மொமெண்டம் பேட்டிங் டீமுக்கா இருக்கட்டும், போலிங் டீமுக்கா இருக்கட்டும், அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்காது. கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் 2 டீமுமே. பட் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க விக்கெட் எதுவுமே லூஸ் பண்ணல. ஸோ அவங்க வந்து இந்த மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு ஸ்கோர் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை ப்ரெஷர் போட பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு விக்கெட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மழைலாம் இல்லாம நல்ல ஒரு வெயில் மாதிரி அடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டே 3க்கு மேலேயே இந்த ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பிரேக் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்நீத்ல கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸ் கூட வில் பி கமிங் இன்டு தி ஈக்குவேஷன் தோணுது. பட் ஆனா 5 டேஸ் மழை ப்ரெடிக்ட் பண்ணதுனால பெருசா வெயில் வருமா, அந்த வெயில் வந்து அந்த பிச்சில் இருக்க கிராக்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆகுமா, அது ஒரு கேள்விக்குறி தான் என்ன பொறுத்த வரைக்கும். மேபி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு செஷன் வந்து லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்டா இந்த மேட்ச் வந்து டிரா ஆகிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் வரும். அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சிலது கேட்டாங்க, ஏங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தது கரெக்டான டிசிஷனா அப்படின்ற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனாலும் பிரச்சனை, இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாலும் பிரச்சனை. இது என்ன பண்ண முடியும்னா இந்தியா டாஸ் தோத்துடணும். ஏன்னா ஒரு மக்களுக்கு ஒரு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில ஏஞ்சிக்கிறீங்க, இந்தியா ஏற்கனவே பெங்களூர்ல இருந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் பயங்கரமா மழை பெஞ்சு இருந்தது, மாய்ஸ்டர் இருந்தது. ஆனா பேட்டிங் எடுத்து ரிஸ்க் எடுத்தாங்க. பட் 42 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து பிங்க் பால் டெஸ்ட்ல ஜஸ்ட் 180 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அதுக்கும் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்க பிரிஸ்பேன்ல காலையில வரீங்க, ஓவர் நைட் ரெயின் வேற இருக்கு, ஒரு மாதிரி மாய்ஸ்டர் இருக்கிற மாதிரி தெரியுது, டிஞ்ச் ஆஃப் கிரீன் தெரியுது விக்கெட்ல. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் தான் எடுப்பாங்க. அதே தானே பேட் கமின்ஸும் டிசைட் பண்ணாரு. என்ன ஒரு விஷயம்னா சின்ன லக் இந்தியாவுக்கு இருந்திருக்கணும். இனிஷியல் ஃபியூ ஓவர்ஸ்ல பீட்டன்லாம் நிறைய ஆனாரு, மெக்ஸ்வினி ஆனாரு, அதை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கவாஜா ஆனாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விழல.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெட்டரா விளாண்டாங்க கவாஜா. ஒன்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆனோடனே ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு பால்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹுக் ஷாட்ஸ் புல் ஷாட்ஸ் எல்லாம் வந்து விளாண்டாரு சூப்பரா உஸ்மான் கவாஜா. சோ அதனால ஆப்வியஸ்லி இட் ஹேப்பன்ஸ். எந்த ஒரு டீம் இருந்தாலும் டாஸ் பண்ணி தான் போலிங் தான் எடுத்திருப்பாங்க. பட் சின்ஸ் இந்தியன் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்காததுனால இது டாஸ் டிசிஷன் ஒருவேளை பேக் ஃபயர் ஆயிடுமோன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஐ நாட் கோயிங் டு பிளேம் த டாஸ் டிசிஷன். அதுல பிளேம் பண்ணி ஒரு யூஸ்மே கிடையாது. இந்தியன் போலர்ஸ் ஹேவ் டு போல் வெல், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், டே 2 எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் திருப்பியும் சொல்ல வரேன், இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிரா ஆச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் பிஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல. நான் திருப்பியும் சொல்றேன், அதாவது மெல்போர்ன் அண்ட் சிட்னி அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கம்பேர்ட் டு இந்த 3 கிரவுண்ட். புரியுதா உங்களுக்கு? பெர்த், அடிலைட் as well as வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிஸ்பேனை கம்பேர் பண்ணும்போது மெல்போர்ன் அண்ட் சிட்னி வில் பி ஃபார் பெட்டர் டு பேட் ஆன். இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் WTC பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெண்டு டீமுக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பிஜிடில தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வி கேன் see a result in this match. ஏன்னா ரிசல்ட் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டே 1 கண்டிப்பா நீங்க எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. உங்களுக்கும் சொல்றது கருத்து பெருசா இருக்காது. பட் ஸ்டில் டே 2 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்புவோம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.